கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு கெட்ட சுவையும் இல்லாத, ஒரு நாளும் அழுகி போகாத ஒரு பழம் உங்க உடம்புக்கோ இல்ல மனசுக்கோ கொஞ்சம் கூட நோயையோ உபாதையையோ தராத, ஆனா தூய்மையான அறிவு ஆனந்தத்தை மட்டுமே தர்ற ஒரு பழம் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா உலகத்துல அப்படி ஒரு பழம் இருக்க வாய்ப்பில்லையே. ஆமா, நிச்சயமா வாய்ப்பில்ல. ஏன்னா ஆப்பிள், மாம்பழம்னா நமக்கு தெரிஞ்ச பழங்கள் எல்லாமே பௌதீக விதிகளுக்கு உட்பட்டதுதான். அதையெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் மறந்துடுங்க. நாம இன்னைக்கு அலச போறது எந்த ஒரு இயற்பியல் விதிகளுக்கும் உட்படாத ஒரு மாயப்பழத்தை பத்தி தான். ஓ! அப்போ இது ஏதோ ஒரு ஆன்மீக தேடல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்டா? கண்டிப்பா. அறிவு தேடி தேடி சலிச்சு போய் ஒரு உண்மையான தெளிவு கிடைக்காதான்னு தேடுற உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான விவாதம் தான் இது. ஆமா. அதாவது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளர் வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை அப்படிங்கிற நூல்ல தான் இந்த தேடல் ஒளிஞ்சிருக்கு. கரெக்ட். அந்த நூலோட 42வது பாடல்ல தான் இத பத்தி அவர் சொல்றாரு. அந்த பழத்தோட உண்மையான சுவை என்ன, அது உங்க சிந்தனைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சொல்லுது அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு ஆழமா தோண்டி எடுக்க போறோம். இந்த பாடலோட வடிவமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு முரண்பாட்டுல இருந்து தான் தொடங்குது. முரண்பாடுனா எப்படி சொல்றீங்க? அதாவது வள்ளலார் அந்த பழம் எப்படி இருக்கும்னு நேர்மறையா வர்ணிக்கவே இல்ல. மாறாக உலகத்துல இருக்கிற மத்த பழங்கள மனசுல வச்சுக்கிட்டு இது எப்படி இருக்காது அப்படிங்கறது தான் ஒரு பெரிய பட்டியலா சொல்றாரு. ஓ, எப்படி இருக்காதுன்னு சொல்றாரா? என்னன்னு சொல்றாரு? கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, அப்புறம் காய்ப்பு. இந்த 6 சுவைகளை வரிசைப்படுத்தி இதுல எதுவுமே அந்த பழத்துல கொஞ்சம் கூட இல்லைன்னு ரொம்ப திட்டவட்டமா மறுக்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. அவரு இனிப்பை தவிர மத்த எல்லா சுவையையும் நிராகரிக்கிறாரா? ஆனா மனித வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இந்த சுவைகளோட கலவையில தானே இருக்கு. நீங்க சொல்றது புரியுது. இல்ல, இப்போ ஒரு படமா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருந்தாலும் சரி, காரமும் புளிப்பும் இல்லைன்னா அது ரொம்ப சரிப்படைய செஞ்சிடுமே. எல்லாமே இனிப்பா இருந்தா ஒரு கட்டத்துல திகட்டிடாதா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது தான். உலகியல் இல்லனா பௌதிக ரீதியான அனுபவங்களுக்கு நீங்க சொல்றது 100% பொருந்தும். ஆனா தானே, பின்ன ஏன் அவர் அப்படி பாடினாரு? ஏன்னா அவர் இங்க நாக்குல உணர்ற சுவையை பத்தி பேசவே இல்ல. மனிதனோட அறிவு தேடலோட இறுதி இலக்க பத்தி பேசுறாரு. இந்த 6 சுவைகளையும் மனித உணர்ச்சிகளோட பொருத்தி பார்க்கணும். உணர்ச்சிகளோட பொருத்தி பார்க்கணுமா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமோ? கண்டிப்பா. இப்ப நாம அன்றாடம் தேடுற தகவல்களோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு கார்ப்பு அப்படிங்கிற சுவையை எடுத்துக்கோங்க. அது ஒருவித மூர்க்கத்தனம், கோபம் இல்லனா ஒரு உரசல். ம். அதாவது ஒரு கோபமான மனநிலை. ஆமா. இப்ப சமூக வலைதளங்கள்ல நாம பார்க்கிற பெரும்பாலான விவாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த கார்ப்பு தன்மையில தான் இருக்கு. 100% உண்மை. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் தாக்கிக்கிறதும், ரொம்ப சீண்டிக்கிறதும் தானே அதிகமா இருக்கு. சரியா புடிச்சிங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா துவர்ப்பும் உவர்ப்பும். இது வாழ்க்கையோட வறட்சி, தேக்கநிலை இல்லனா ஒரு சலிப்பை குறிக்குது. சலிப்புனா, அதாவது ரொட்டீனா பண்றதால வர்ற போர் அடிக்கிற ஃபீலிங்கா? ஆமா. நாம எவ்வளவுதான் உலக அறிவை வளர்த்துக்கிட்டாலும் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்துடும் இல்லையா? அதுதான் உவர்ப்பு. அடுத்து கசப்பு. இது நாம சந்திக்கிற துரோகங்கள், வலிகள் இல்லனா ஒரு சித்தாந்தத்தின் மேல நமக்கு வர்ற வெறுப்பு. ஓ, அப்ப புளிப்புங்கிறது என்ன? கெட்டு போன விஷயமா? கரெக்ட். காலாவதியான பழைய சிந்தனைகள் தான் புளிப்பு. ஒரு காலத்துல ரொம்ப இனிப்பா இருந்த உறவோ இல்ல கொள்கையோ காலப்போக்குல கெட்டு போய் புளிச்சு போயிடும். ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆனா அந்த பட்டியல்ல காய்ப்பு அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்களே, காய்ப்புங்கிறது ஒரு சுவையா? அது முதிராத தன்மைய குறிக்கிறது தானே? வள்ளலார் ஏன் இத சுவையா பாக்குறாரு? அதுலதான் அவரோட மிகப்பெரிய மொழியியல் நுட்பமே அடங்கியிருக்கு. காய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாத, பக்குவமடையாத நிலை. அதாவது இந்த அறவேக்காட்டுத்தனம்னு சொல்றோமே அதானா? அதேதான். ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்காம மேலோட்டமான தகவல்களை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப முதிர்ச்சி இல்லாம வெளிப்படுத்துற உணர்ச்சிகள் எல்லாமே இந்த காய்ப்பு தன்மைதான். ஆஹா, இப்ப தெளிவா புரியுது. இந்த உலக இன்பங்களும் நாம தினமும் தேடுற அறிவும் எப்போதுமே இந்த 6 தன்மைகள்ல ஏதோ ஒண்ணு கூட தான் கலந்திருக்கு. அதனாலதான் அவர் பிறவில் சேர்ப்பிலதாய் அப்படின்னு சொல்றாரு.
விரைவில் சேர்ப்பிலதாய்னா வேறு எதோடும் கலக்காத தூய்மையான நிலைன்னு அர்த்தமா? ஆமா, எந்த ஒரு உலகாயுத கலப்படமும் இல்லாத ஒரு 100% தூய்மையான நிலை. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த மாயப்பழம் அப்படிங்கறத எந்த உணர்ச்சி கலப்படமும் இல்லாத சார்பு நிலைகளும் முதிர்ச்சியின்மையும் நீக்கப்பட்ட ஒரு முழுமையான அறிவு நிலை. நான் சொல்றது சரிதானே? 100% சரி. ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. சரி. இப்போ ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒரு கட்டத்துல அழுகிடும், சுவை மாறிடும். இந்த அறிவு பழம் காலப்போக்குல என்ன ஆகும்? அதுக்கும் ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எஞ்ஞான்றும் திருபிலதாய். அதாவது எக்காலத்திலயும் மாறாதுன்னு சொல்றாராம். ஆமா, எந்த காலத்தாலேயோ சூழ்நிலையாலேயோ இது மாறவே மாறாது, கெட்டு போகாது. சாதாரண உலக அறிவு காலப்போக்குல மாறும் தன்மை கொண்டது. உண்மைதான். ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அறிவியல் படி உண்மையா இருந்த பல விஷயங்கள் இன்னைக்கு பொய்யாயிடுச்சு. கரெக்ட். இன்னைக்கு நாம ஆச்சரியப்படுற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நாளைக்கு முற்றிலும் காலாவதியாகலாம். அது திரிந்து போகும் அறிவு. ஆனா அவர் தேடுற அந்த தூய்மையான மெய்யறிவு ஒருபோதும் தன்னோட அடிப்படை தன்மையிலிருந்து மாறாது. எக்காலத்துக்கும் நிரந்தரமானது. இதனை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? இப்போ உலகத்துல எந்த ஒரு இனிப்பான பொருளை அதிகமா சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு ஏதோ ஒரு நோயை கொடுக்கும் இல்லையா? அதிக இனிப்பு சக்கரை நோயை தரும், இல்ல செரிமான கோளாறை உருவாக்கும். தேவாமிர்தமாவே இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சுன்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த பழத்தை பத்தி அவர் பாடும்போது உயிர்க்க திணைத்தனையும் நோய் தரும தீமை ஒன்றும் இலதாயின்னு சொல்றாரு. ஒரு திணை அளவு, அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன புள்ளி அளவு கூட இது உயிருக்கு நோயை தராதுன்னு சொல்றாரு. ரொம்ப நுட்பமான ஒரு வரியேடு. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இது நம்ம மூளைக்கு இல்ல அறிவுக்கு தர்ற ஒரு ஆன்மீக ஊட்டச்சத்துன்னு எடுத்துக்கலாமா? தாராளமா அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா இங்க நோய் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கொஞ்சம் வேற கோணத்துல அணுகணும். வேற கோணம்னா? அவர் உடம்புக்கு வர்ற காய்ச்சலையோ சளியையோ பத்தி பேசல, உயிருக்கு வர்ற நோய பத்தி பேசுறாரு. உயிருக்கு வர்ற நோய்னா என்ன? அதுதான் அறியாமை. அறியாமையா? ஆமா, இன்னும் ஆழமா சொல்லணும்னா இந்த அரைகுறை அறிவால வர அகங்காரம், பதற்றம், அப்புறம் குழப்பம், இது எல்லாமே உயிருக்கான நோய்தான். இல்ல, எனக்கு இங்க ஒரு ரொம்ப வலுவான சந்தேகம் வருது. கேளுங்க, என்ன சந்தேகம்? அறிவால எப்படி நோய் வரும்? உலக அறிவு எல்லாமே நோயை தரும், தீமையை தரும்னு அவர் சொல்றது கேக்குறதுக்கு கொஞ்சம் அறிவியலுக்கு எதிரான ஒரு வாதம் மாதிரி உங்களுக்கு தெரியலையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வர்றது இயல்புதான். ஏன்னா நாம கத்துக்கிற பாதங்கள், அறிவியல் வளர்ச்சிகள், தொழில்நுட்பம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில பக்க விளைவுகளை தரலாம். அதுக்காக அதை முழுமையா தீமைன்னு முத்திர குத்தி ஒதுக்குறது எந்த விதத்துல நியாயம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க கேட்ட மாதிரி அவர் உலக அறிவு முட்டாள்தனம்னோ இல்ல தேவையற்றதுனோ முற்றிலுமா நிராகரிக்கவே இல்ல. அப்புறம் என்ன சொல்ல வராரு? உலக அறிவோட உள்ளார்ந்த இயல்பை சுட்டி காட்டுறாரு. உலக அறிவு அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு கருவி. இப்போ ஒரு அணு ஆற்றலை எடுத்துக்கோங்க, அது ஒரு ஊருக்கே மின்சாரத்தையும் தரும். ஆனா அதே சமயம் ஒரு பேரழிவை ஏற்படுத்துற அணுகுண்டாவும் மாறும். சரியா சொன்னீங்க. அதே மாதிரி தான் தொழில்நுட்பம் உலகத்தை இணைக்குது, ஆனா அதே சமயம் மனிதர்களை தனிமைப்படுத்தி பெரிய மன அழுத்தத்தையும் தருது. ஓ, சோஷியல் மீடியா அடிக்ஷன் மாதிரி சொல்றீங்க. ஆமா, அதுதான் உலக அறிவுல இருக்கிற தவிர்க்க முடியாத ஒரு கலப்படம். அதுல எப்படியும் திணை அளவாவது ஒரு எதிர்மறை பக்க விளைவு ஒளிஞ்சிருக்கும். அதாவது அந்த அறிவு மனிதனை இயற்கையிலிருந்து பிரிக்கிறது, இல்ல எனக்கெல்லாம் தெரியும்னு ஒரு கர்வத்தை வளர்க்கிறது. கரெக்ட். ஏதோ ஒரு வகையில ஆன்மாவுக்கு ஒரு நோயை தருது. அதத்தான் ஒரு தீமைன்னு சொல்றாரு. ஆனா அவர் தேடுற அந்த அறிவு இன்பம் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாதது. அது உங்களை பிரபஞ்சத்தோட இணைக்குமே தவிர உங்களை பிரிக்காது. ஆஹா, இப்பதான் தெளிவா புரியுது. அதாவது நான் ஒரு புது தகவலை தெரிஞ்சுக்கிறதால எனக்கு மன அழுத்தம் வருது, இல்ல மத்தவங்கள விட நான் உயர்ந்தவன் எனக்கு கர்வம் வருதுன்னா அந்த அறிவு எனக்கு ஏதோ ஒரு வகையில நோயை தருதுன்னு அர்த்தம். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது உண்மையான அறிவு கிடையாது. எந்த பக்க விளைவும் இல்லாம உங்களை அமைதிப்படுத்தி முழுமையா விடுவிக்கிற அறிவு தான் அந்த தனிப்பழம். சரி, இந்த அறிவு இன்பம் எப்படி உருவாகுது? சும்மா கண்களை மூடிட்டு உட்கார்ந்தா வந்துடுமா என்ன? அப்படி அவ்வளோ சுலபமாலாம் வந்துடாது. அந்த இடத்துல தான் ஒரு மெய்த்தவ பயனால் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆழமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. தவம்னா காட்டுக்கு போய் கண்ணு மூடி உட்கார்றதா? இல்ல. தவம்னா ஏதோ காட்டுக்கு போய் மூச்சை பிடிச்சுக்கிட்டு உலகத்தையே வெறுத்து உட்கார்றதுன்னு நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. மெய்தவம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான வடிகட்டும் செயல்முறை.
வடிகட்டுறதா? எதை வடிகட்டணும்? உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிற சார்பு நிலைகள், முன்முடிவுகள், கோபம், ஆசை, இது போன்ற கசப்புகளையும் புளிப்புகளையும் ஒவ்வொன்னா நீக்கிற ஒரு ரொம்ப கடினமான, சோர்வடையச் செய்கிற ஒரு உள்நோக்கிய பயணம்தான் அது. அதாவது இது ஒரு தீவிரமான உளவியல் ரீதியான போராட்டம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நம்ம சொந்த ஈகோவோடும் நாம அதுவரைக்கும் உண்மைன்னு நம்பியிருந்த பல விஷயங்களோடும் நடக்கிற பெரிய போராட்டம். சரியா சொன்னீங்க. அந்த போராட்டத்தோட முடிவுல தான் ரொம்ப எளியவனான தன்னுடைய உள்ளத்துல, அதாவது பார்ப்பனையேன் உள்ளகத்தே விளங்கி அப்படின்னு சொல்றாரு. தன் உள்ளத்திலேயே அந்த அறிவு ஒளிருதுன்னு சொல்றாரா? ஆமா, அந்த பழம் ஒளி வீசி உண்மையான மெய்யறிவு தர்ற ஆனந்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. அந்த மெய்த்தவம் அப்படிங்கிற வடிகட்டுற செயல்முறை இல்லாம உலகத்தோட கசப்புகள்லிருந்து விடுபட்டு இந்த தூய்மையான அறிவை அடையவே முடியாது. இந்த தனி பழம் அப்படிங்கிற உருவகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வெளியில கடையில விக்கிற பழம் இல்ல. நாமே நம்ம உள்ளத்துல வடிகட்டி பயிரிட்டு உருவாக்க வேண்டிய ஒரு தனித்துவமான அனுபவம். ரொம்ப அழகான விளக்கம். சரி, இவ்ளோ உயர்ந்த எந்த குறையும் இல்லாத இந்த அறிவானந்த அனுபவம் எங்கிருந்து வருது? ஏன்னா பாடல் வரிகளை உற்று நோக்கும்போது ஏதோ ஒரு மாபெரும் பேரரச பத்தி அவர் குறிப்பிடுறாரே. ஆமா, அந்த மெய்யறிவு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத பாடலோட இறுதி பகுதியில அவர் விளக்குறாரு. ஆழ்ந்த மெய்யறிவுடைய சான்றோர்களால் போற்றப்படும் ஓர்ப்புடையார் போற்றன்னு சொல்றாரு. அப்படின்னா அது ஒரு இடமா? ஆமா, அதுதான் மணிமன்றம். அந்த மணிமன்றத்துல வெளிப்படையா ஓங்கி விளங்குற ஒரு மாபெரும் பேரரசிடமிருந்து தான் இந்த பழம் கிடைக்குதுன்னு சொல்றாரு. மணிமன்றிட்டே வெளியாய் ஓங்கிய பேரரசேங்கிறது தான் அந்த வரி. ஒரு நிமிஷம். மணிமன்றம்னா ரத்னங்கள் இல்லனா ஒளிரும் கற்கள் நிறைஞ்ச சபைன்னு அர்த்தமா? இது என்ன வகையான ஒரு குறியீடு? ஏதோ ஒரு கற்பனை உலகமா இது? இல்ல, மணி அப்படிங்கிறது இங்க சாதாரண கல்ல குறிக்கல, எந்த ஒரு பழுதும் இல்லாத மாசற்ற தூய ஒளிய குறிக்குது. ஓ, தூய ஒளி. ஆமா, ஒரு சுத்தமான ஸ்படிகம் எப்படி ஒளிய எந்த சிதறலும் இல்லாம ஒழுமையா பிரதிபலிக்குமோ அதுபோல எந்த மாயையும் இருளும் இல்லாத ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை அது. அதாவது ஒரு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இல்ல பிரபஞ்ச பேரறிவுன்னு சொல்லலாமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த பேரறிவு சபையில குழுவிற்றிருக்கும் அந்த மாபெரும் தத்துவத்தை தான், அந்த இறைநிலையை தான் அவர் பேரரசனு உருவகப்படுத்துறாரு. ஆஹா, கேட்கவே சிகத்த வைக்குது. சரி, அந்த பேரரசிடம் இவ்ளோ பெரிய எந்த பழுதுமில்லாத அறிவு பழத்தை பெற்ற பிறகு அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. எந்த இடத்த சொல்றீங்க? அதாவது என்னுடைய இந்த சொற்களையும் அணிந்து அருள வேண்டும் அப்படின்னு, என் உரையும் அணிந்தருளே அப்படின்னு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரே. இதை நான் எப்படி புரிஞ்சிக்கிறது? இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான். எனக்கு இங்க ஒரு காட்சி தோணுது. உங்களை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட உலகத்தோட அத்தனை சொத்துக்களும் இருக்கு. விலை மதிப்பற்ற வைரங்களும் வைடூரியங்களும் உங்க சபையில கொட்டி கிடக்கு. சரி, வச்சுப்போம். நான் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன காகிதத்துல நானே கிறுக்குன ஒரு வாழ்த்து அட்டைய கொடுத்து இதை உங்க மகுடத்துல சூட்டிக்கோங்க அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கும். ஆமா, ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கும். அதான் என் கேள்வி. தன்கிட்ட எல்லாமே இருக்கக்கூடிய எந்த குறையும் இல்லாத ஒரு பேரறிவிடம் எத்துக்காக தன்னுடைய சாதாரண எளிய சொற்களை ஒரு அணிகலனா எத்துக்க சொல்றாரு? நீங்க சொன்ன இந்த வாழ்த்தட்டை உதாரணம் இருக்கு பாருங்க, அது மிகச் சிறப்பான ஒண்ணு. இந்த முரண்பாடு தான் ஒரு ஆன்மீக பயணத்தோட இல்ல அறிவு தேடலோட மிக அழகான இறுதிக்கட்டம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு மனிதன் சாதாரண நிலையில இருக்கும்போது தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னோட படைப்புகளை மிகப்பெரியதா இந்த உலகமே போற்ற வேண்டியதா நினைக்கும். ஆமா, அது மனித இயல்பு தானே. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு கர்வம். கரெக்ட். ஆனா மெய்த்தவத்தின் மூலமா அந்த மணி மன்றத்தோட ஒளிய, அந்த பேரறிவை தரிசிச்ச பிறகு அவனுக்கு தெரிஞ்சிடுது மனித அறிவு அப்படிங்கிறது, மனித மொழி அப்படிங்கிறது எவ்வளோ சிறியது அப்படின்னு. ஓ, அதாவது ஒரு மாபெரும் கடலை பார்த்த பிறகு தன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன துளி நீரோட அற்பத்தன்மை அவனுக்கு புரிஞ்சிடுது. அப்படிதானே? அதை விட ரொம்ப ஆழமானது இது. தன்கிட்ட இருக்கிறது ஒரு சிறு துளி நீரா இருந்தாலும் அந்த துளியை கொடுத்ததே அந்த கடல் தான் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நன்றி உணர்வு அது. அப்போ தன் சொற்களை அவர் பெருமையா சமர்ப்பிக்கல. கண்டிப்பா இல்ல. அவர் என் முறையும் அணிந்தருளே அப்படின்னு கேட்கும்போது அவர் தன் கவிதையோட இலக்கிய தரத்தை பெருமைப்படுத்தி கேட்கல. அப்புறம் எப்படி கேட்கிறாரு? நீ எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு திணையளவு கூட நோய் இல்லாத, மாயைகள் இல்லாத மெய்யறிவை கொடுத்திருக்க. நான் உனக்கு கைமாறா திருப்பி கொடுக்க என்கிட்ட இருக்கிறது என் சொற்கள் மட்டுமே, என் ஆன்மாவோட மொழி மட்டுமே.
இதையே ஒரு மாலையா உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற எல்லையற்ற பணிவோட வெளிப்பாடு அது. ஆஹா, தன்னை முற்றிலுமா அழிச்சுக்கிற ஒரு முழுமையான சரணாகதி அது. நிஜமாவே வியப்பா இருக்கு. சாதாரணமா உலக அறிவை கொஞ்சோண்டு கத்துக்கிட்டாலே மனிதனுக்கு கர்வம் வந்துடுது. நான் நிறைய புத்தகங்களை படிச்சுட்டேன், எனக்கு தெரியாது இதுமே இல்ல அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் தானாவே ஒட்டிக்குது. ரொம்ப ரொம்ப உண்மை. ஆனா எல்லையற்ற பேரறிவை, அந்த தனி பழத்தை சுவைச்ச ஒருத்தருக்கு வரக்கூடியது இந்த உச்சக்கட்ட பணிவுதான். இது நிஜமாவே நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான முரண்பாடு. அதுதான் உண்மையான அறிவோட இயல்பு. உங்களுக்கு கர்வம் வந்துருச்சுனாலே நீங்க இன்னும் அந்த காய்ப்பு நிலையில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த முதிராத அரைக்குறை நிலையில இருக்கும். ஆமா, அது இன்னும் கசக்கவோ புளிக்கவோ செய்யக்கூடிய, உங்களுக்கு நோயை தரக்கூடிய ஒரு உலக அறிவு தான். எப்போ நீங்க உங்களோட ஈகோவை முழுமையா அந்த பேரறிவிடம் சமர்ப்பிக்கிறீங்களோ அப்போதான் நீங்க சுவைச்சது அந்த தனிப்பழம் அப்படிங்கிறது உறுதியாகுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பேரரசி எத்தனையோ விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாலும் ஒரு தூய மனசுல இருந்து வர்ற இந்த சொற்கள் அதுக்கு பெருமை சேர்க்கும்னு வள்ளலார் நம்புறது ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பாடலும் ஒரு அற்புதமான தர்க்க ரீதியான கட்டமைப்பை கொண்டிருக்கிறதே எனக்கு புரியுது. ஆமா, படிப்படியா கொண்டு போயிருப்பாரு. ஆரம்பத்துல மனிதனை தொந்தரவு செய்யற 6 தேவையற்ற சுவைகளை, உணர்ச்சிகளை வடிகட்டுறாரு. நடுவுல உயிருக்கு எந்த நோயும் தராத தூய்மையான அறிவு இன்பத்தை பெறுறாரு. இறுதியில அந்த ஆனந்தத்தை கொடுத்த பேரறிவிடம் தன் சொற்களை சமர்ப்பிச்சு கொஞ்சம் கூட கர்வம் இல்லாம முற்றிலுமா கரையறாரு. என்ன ஒரு பயணம் இது! ஆமாங்க, இந்த பாடல் வெறுமனே ஒரு இறைவனை போற்ற சாதாரண பக்தி பாடல் மட்டும் கிடையாது. இது மனித மனதோட பரிணாம வளர்ச்சியை பேசுற ஒரு மிக துல்லியமான உளவியல் வரைபடம்னே சொல்லலாம். சரி, இப்போ இத உங்களுக்கு, அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். கண்டிப்பா, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை படிக்கிறீங்க, பல டேட்டாவை சேகரிக்கிறீங்க. உங்க தொழில் நிமித்தமாகவோ இல்லனா உங்களோட ஆர்வத்தின் பேரிலோ நிறைய தகவல்களை உள்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா. ஆனா நீங்க தேடுற அந்த அறிவுல பல நேரங்கள்ல கசப்புங்களும் புளிப்புகளும் காய்ப்புகளும், அதாவது தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் வதந்திகளும் முதிர்ச்சியற்ற சார்பு நிலைகளும் கலந்தே உங்களுக்கு வருது. நிச்சயமா. ஆனா உண்மையான அறிவு அப்படிங்கறது உங்களோட உயிருக்கு, உங்க மனசுக்கு எந்த ஒரு நோயும் தராத, எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரு அமைதியா இருக்கணும். அது உங்களை முதிர்ச்சி அடைய செய்யணும். சரியா? ரொம்ப சரி. அதோட சேர்ந்து அந்த அறிவு உங்களை ரொம்ப பணிவானவரா மாத்தணும். நீங்க எவ்வளவு அறிவை பெறுறீங்களோ அவ்வளவுக்கவ்வளோ உங்களோட கர்வம் குறையணும். அறிவு வளர வளர கர்வம் குறையணும். ஆமா. உலகத்தை பத்தின உங்களோட புரிதல் வளர வளர மத்தவங்க மேல இருக்கிற கோபமும் ஒவ்வாமையும் முழுமையா மறையணும். அதுதான் நீங்க சரியான பாதையில அந்த மணிமன்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான அடையாளம். இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாத இந்த அறிவு பழம் முழுமையான ஆனந்தத்தை தருது. அதுதான் உண்மையான அறிவுன்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க அன்றாடம் தேடுற அறிவிலும் செய்திகளிலும், உங்க தொழில் சார்ந்த தகவல்களிலும், சமூக வலைதளங்கள்ல நீங்க எடுத்துக்கிற விஷயங்களிலும் நாமே அறியாம கலந்திருக்கிற அந்த திணையளவிலான கசப்புகளும் தீமைகளும் எவை? ரொம்ப ஆழமான கேள்வி இது. எந்த தகவல்கள் உங்க மனச கசப்பாக்குது, உங்க அமைதியை கெடுத்து, உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு கருவத்தையோ இல்ல ஒரு பதற்றத்தையோ உருவாக்குது? அந்த தேவையற்ற சுவைகளெல்லாம் முழுமையா வடிகட்டி உங்க அறிவை அந்த மாயப்பழமா மாத்த உங்க வாழ்வோட அந்த மெய்த்தவ பயனை நீங்க எப்படி அடைய போறீங்க? இத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி. கண்டிப்பா. அந்த வடிகட்டுற கலைய நீங்க கத்துக்கிட்டா வள்ளலார் சொல்ற மாதிரி உங்களுக்கும் அந்த மணிமன்றத்தோட கதவுகள் திறக்கப்படலாம். உங்க சொந்த சிந்தனையிலிருந்து தோன்ற அந்த அறிவு பழத்தோட தனிச்சுவை உங்க தேடலுக்கு விடையளிக்கட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்.